கூண்டோடு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் திடீரென்று பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் அனைத்துமே மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த தொகுதியின் எம்எல்ஏக்கள் தான் அந்த அனைத்து வேலைகளையும் செலவு செய்து பார்க்க வேண்டும். கட்சி நிர்வாகம் எந்த ஒரு செலவும் பண்ணாது என்றும், செலவு பண்ணால் மட்டும்தான் அதிமுகவின் உண்மையான விசுவாசி என்ற கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளதால் தற்பொழுது வறுமையில் இருக்கக்கூடிய திறமையான அதிமுகவின் நிர்வாகிகள் என்னதான் செய்ய வேண்டும் என்பதற்கேற்பதான் கேள்விகளும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. பதிலளிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் இப்படி செயல்படுகிறீர்கள் என்றும், தகுதியும் திறமையும் இருப்பவர்களிடம் பணம் இருக்காது, பணம் இருப்பவரிடம் தகுதியும் திறமையும் இருக்காது என்றும் பல மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றனர். தற்பொழுது மற்ற கட்சிகளில் எம்பிக்களை தேர்வு செய்தும் அவர்கள் வெற்றியடைவதற்கான பல வழிகளை நிர்ணயிப்பதும் கட்சிதான் என்றும், ஆனால் அதிமுகவில் இத்தனை வருடங்களாக அதைத்தான் புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவியாக இருக்கட்டும் இதைத்தான் பின்பற்றினார்கள். தற்பொழுது தகுதி இல்லாதவன் கையில் அதிமுக சென்றுவிட்டது என்றும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சிலர் கூறியிருப்பதால் ஒட்டுமொத்த அதிமுகவுமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது. இதில் 5 எம்எல்ஏக்கள், குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் பக்கம் ஆதரவுகள் தெரிவிப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களது பதவி பறிபோனாலும் நாங்கள் எம்பி தேர்தலில் போட்டியிடுவோம், அதற்கான வாய்ப்புகளை பன்னீர்செல்வம் அவர்கள் உருவாக்குவார், வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள்.